ஹார்ட் பீட் ஆஃப் காட். அதை நான் பேசுகிறேன். நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய இருதய துடிப்பு என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஈடாக உலகத்துல எந்த காம்படிட்டரும் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானத்தை எதுவுமே திருட முடியாது. சிறைச்சாலை திருட முடியவில்லை, சிங்கக்கெபி திருட முடியவில்லை, சீரகர நெருப்பு திருட முடியவில்லையே. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? உலகத்தில் உள்ள அத்தனை செல்வந்தர்களை விட நாம் மேலானவர்கள். வேதத்தின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்வோமா? இன்றைக்கு 297வது அவருடைய அனந்த ஞானம், ஹிஸ் சாவரின் விஸ்டம் 297. எலான் மஸ்கை விட ஏன் நீ பெரியவன்? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீங்கள் உலகத்தில் உள்ள அத்தனை செல்வந்தர்களை விட நீங்கள் பெரியவர்கள். ஏனென்று வேதத்திலிருந்து பல வசனங்கள் மூலமாக ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். பாருங்கள், உங்களை பற்றி தேவனுடைய விருப்பமும் வாஞ்சையும் என்ன என்று சொல்லி முதலாவது வாசிப்போமா? அது என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளைகளுக்கு ஈடாக யாருமே காம்படிட்டரே இருக்கக்கூடாதுங்க. There should be no second or third. You should be always the top ranker. Deuteronomy 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பாருங்க, ஹார்ட் பீட் ஆஃப் காட். அதை நான் பேசுகிறேன். நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய இருதய துடிப்பு என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஈடாக உலகத்துல எந்த காம்படிட்டரும் இருக்கக்கூடாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். நீ அந்த உச்ச நிலைக்கு அடைவதற்கு எது தடையா இருந்தாலும் அவர் தகடுபொடியாக ஆக்குகிற தேவன். எதை தகடுபொடியாக்கி போட்டார்? இதே வசனத்தில் சொல்லியிருக்கு பாருங்க, நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருந்தால். அது சான்ஸே இல்லை. எதை? நியாயப்பிரமாணம் கட்டளைகளுக்கு ஒருவனாலேயும் முழுமையாக கீழ்ப்படிய முடியவில்லை. வார்த்தையின்படி நீங்கள் ஒன்றிலே தவறினாலும் 0 மார்க் தான். எப்படி ஒரு கிணறை தாண்டினா 100% தாண்டணும், 50% தாண்ட முடியாது இல்லையா? அப்போது யாக்கோபு எழுதுகிறாரு, நீங்கள் நியாயப்பிரமாணம் கட்டளைகளிலே ஒன்றிலே தவறினாலும் 0 மார்க் என்பதனால அவருடைய அனந்த ஞானத்தின்படி என்ன செய்தார்னா, எப்பா நியாயப்பிரமாண கட்டளைகளுக்கு உரிய உச்சபட்ச தண்டனை என்ன? மரண தண்டனை. அதானே? சரி, என் மகனையே நான் சாகடிச்சிடுறேன். ஏன்? அந்த நியாயப்பிரமாண கட்டளைகள் எல்லாவற்றையும் தகர்த்து கொண்டு ஒழிக்க வேண்டும். ஏன்? என் பிள்ளைகளை நான் டாப்பில் கொண்டு வைக்க முடியல. எத்தனை பேருக்கு புரியுது அருமையானவர்களே? ஆகையினால்தான் எபேசியர் 2வது அதிகாரம் 14, 15, 16 மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண கட்டளைகள் அத்தனையையும் தகர்த்து ஒழித்து குழி தோண்டி புதைச்சிட்டாருங்க. இப்போ நீங்கள் கீழ்ப்படிய ஒன்றே ஒன்று தான் இருக்குது. என்ன தெரியுமா? விசுவாசத்திற்கு கீழ்ப்படியணும். எதை விசுவாசிக்க வேண்டும்? அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்த அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறோமே, இதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் சாக்கடையான பாவத்துக்குள்ளே போய் விடமாட்டீங்க. யோசித்து பாருங்க. எலான் மஸ்க் வராரு இந்தியாவுக்கு, சாக்கடையில் போய் விழுவாரா? இந்த கூவ நதிக்கரையில் ஓரத்தில் டீ ஸ்டால்லாம் இருக்குது, அங்கே போய் டீ குடிப்பாரா? நீங்கள் கர்த்தருடைய அன்பை ருசி பார்ப்பீர்கள். எப்பொழுது தேவன் எந்த அளவுக்கு உங்கள் மேலே உசிரையே வச்சிருக்கிறாரு, எந்த அளவுக்கு உங்களை சிலுவையின் மூலமாக தகுதியாக்கி இருக்கிறார் என்கிற அந்த நிஜத்தை அறிந்து கொள்ள அவரோடு கனெக்ட் ஆகிடுவீங்க. பாவ எண்ணமே உங்களை விட்டு ஓடிவிடும் அருமையானவர்களே. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் நல்லவர்னு நினைக்கிறீங்க. சரி, என்னுடைய செய்தியை கேட்ட ஒரு பாஸ்டர் பேசுகிறார், என்னை நேசிக்கிறவர். பிரதர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பைபிளில் தான் இருக்குது, ஆனால் இந்த பிரசங்கத்தை கேட்டால் வாலிபர்கள் விழுந்து போக மாட்டார்களா? நான் சொன்னேன், இப்போ உங்கள் வாலிபர்கள் விழுந்து போகவில்லை என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டேன். அவர் ஷாக் ஆகிட்டார். சரியான கேள்வி கேட்குறான்ல, அவ்வளோ பேரும் விழுந்து தான் கிடக்கிறாங்க. விசுவாசிகள் மாத்திரமா? ஊழியர்களே பலவீனமாக இருக்காங்க. குற்ற உணர்வு,
பாவ எண்ணங்கள், இச்சையான எண்ணங்கள். ஏன் விடுதலை இல்லை? ஏன் அவர்கள் இன்னும் நியாய பிரமாணத்திற்கு கீழே இருக்கிறதாக எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் பவுல் பஞ்ச் பண்றான். எதுல? The book of Romans chapter 6 verse 14 he says, since you are not under law but under grace, sin cannot dominate you. நீங்க நியாய பிரமாணத்துக்கு கீழே இல்லைங்கிறத புரிஞ்சு கிருபைக்கு கீழே தான் இருக்கிறோம் என்பதை நீங்க வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் பாவ எண்ணத்திலிருந்து வெளியே வருவீர்கள் அருமையானவர்களே. அப்போ நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்மை அவருடைய பிள்ளையாக எடுத்திருக்கிறதுனால நமக்கு மேலானவர்கள் ஒருவரும் கிடையாது. இப்போ நேரடியாக சில வசனங்களுக்குள்ளாக போக போகிற பாருங்க. முதலாவது, ஏன் எலான் மஸ்க் நம்மளை விட பெரியவர் அல்ல? ஏன் நாம் எலான் மஸ்கை விட பெரியவர் தெரியுமா? அவர் இன்னும் ரட்சிக்கப்பட்ட மாதிரி தெரியல. நானும் விசாரித்து பார்த்துட்டேன், கூகுள்லேயும் தேடிட்டேன். அப்போது ரட்சிக்கப்படாத ஒரு நபருக்கு நம்ம பக்கத்திலே வர முடியாதுங்க. அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. பாருங்கள், தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்து அவைகளை ஆளுகை செய்கிற தேவாதி தேவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு எப்படி பெற்றது, எவ்வளவு பெரிதென்றுங்க. இதற்கு ஈடாக தேவன் அற்றவர்களுக்கு என்னங்க இருக்கிறது அருமையானவர்களே? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே. அந்த அன்பு என்ன செய்துட்டு அருமையானவர்களே, நம்மை மறுபடியும் பிறக்க செய்து அவருடைய குடும்பத்திலே அங்கத்தினர் ஆக்கிவிட்டதே. நீங்கள் மனிதர்களால் பிறக்கவில்லையே, நீங்கள் தேவனுடைய வித்தினால் அல்லவா பிறந்தீர்கள். கவனிங்க, இயேசு கிறிஸ்து சொன்னதை உங்களுக்கு வாசிக்கட்டுமா? இயேசு கிறிஸ்து சொன்னதை வாசிக்கிறேன். யோவான் 1வது அதிகாரம் 13வது வசனம். ஏன் நமக்கு ஈடாக பூமியில் எந்த செல்வந்தரும் கிடையாதுங்க. தேவனை அறியாத எந்த செல்வந்தர்களுக்கு மேலாக நீ பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய செல்வந்தன். இயேசு சொல்லுகிறார் பாருங்கள், யோவான் 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே, நீங்களும் நானும் உங்க அப்பா அம்மாவுடைய சித்தத்தின்படி பிறக்கல. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். காணப்படுகிறவைகள் பெர்மனன்ட் கிடையாதுங்க, காணப்படாதவைகள் தான் இட்டர்னல். அப்படின்னா என்ன பொருள்? நாம் தேவனால் பிறந்ததை நம்ம காணலை, ஃபீல் பண்ணலை, ஐம்புலன்களினால உணரலை. ஆனால் இது சொன்னவர் இயேசு கிறிஸ்து அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மாம்ச பிரகாரமான தாய் தகப்பனுடைய வித்தினாலே நம்ம பிறந்தோங்க. நாம் மறுபடி பிறந்த பொழுது தேவனுடைய வித்தாகிய அவருடைய வசனத்தினால பிறந்திருக்கிறோம். அடிச்சாம் பாருங்க, யாரு? பேதுரு. என்ன அடிக்கிறார் என்று வாசிக்கட்டுமா? அங்கே 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம். 1 Peter chapter 1 verse 23 is very very important word of God. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் பிறந்தீர்களே. நம்முடைய முதல் பிறப்பு அம்மா அப்பாவுக்கு பிறந்தோம், 2வது பிறப்பு தேவனுக்கு பிறந்தோம். அவருடைய வித்து என்ன? அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறது ஜீவன் உள்ள வித்து, அழிவில்லாத வித்தினாலே நாம் இப்பொழுது பிறந்திருக்கிறோம், தேவனுக்கு பிறந்திருக்கிறோம். அருமையானவர்களே, தேவனை அறியாத நம்முடைய தேவனை அறியாதவர்களுக்கு இந்த பாக்கியம் உண்டா? அவர்கள் நம்ம பக்கத்தில் வர முடியுமா? அருமையானவர்களே, இந்த வெளிச்சத்துக்குள்ளே வாங்குங்க, பாவிகளுடைய ஆஸ்தி உங்களுக்கு வந்துடும். அப்படி தான் எழுதியிருக்குங்க, பல வசனங்களில் வந்திருக்கு. ஆபிரகாம் பூமி தாங்க முடியாத அளவு ஆசீர்வதிக்கப்பட்டான். எலான் மஸ்க்கு கொடுக்கலங்க, ஆபிரகாமுக்கு ராஜாக்கள் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். தப்பு பண்ணது நம்ம ஆளு தான், தான் மனைவியே சிஸ்டர்னு சொல்லி கூட்டிகிட்டு போன்ட்டான். திரும்ப வரும்போது ஏராளமான ஆடுகள் மாடுகள் அவைகளை நிர்வாகம் பண்ண ஏராளமான வேலைக்காரர்கள், ஏராளமான வேலைக்காரிகள். ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy we have. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர். அப்போ முதலாவது நாம் என்ன பார்த்தோம்னா, எல்ஷடாய் தேவனாலே நாம் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அன்பு நமக்கு உண்டு, தேவனை அறியாதவர்களுக்கு அது கிடையாது. எனவே தேவனை அறியாத எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி நம்ம பக்கத்தில் வர முடியாது. ஏன் 28:1 அதை தான் பார்த்து, எப்போ என் பிள்ளைகளுக்கு பக்கத்தில் யாருமே வரக்கூடாதுப்பா. பூமியில் உள்ள சகல தேசத்தாரை விட
நீங்களும் நானும் உயரமான இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இரண்டாவது, நாம் தேவனுடைய கிங்டம் உள்ள வந்துட்டோங்க. வாசிக்கட்டுவா, உங்களுக்கு தெரியும் இல்லையா? கொலோசியர் 1:13. The book of Colossians chapter 1 verse 13 I should read for you. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். அதாவது ஏதோ நம்ம மரிச்ச பிறகு இன்னொரு உலகத்துக்கு போகிறதை சொல்லலை பவுல். இந்த உலகத்தில் நீங்கள் என்றைக்கு தேவனுடைய வித்தாகிய அவருடைய வசனத்தினாலே பிறந்தீர்களோ அன்றைக்கே இருளின் ஆதிக்கம் மறைஞ்சு போயிட்டுங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? எப்படி அதை துவங்குகிறாரு? இருளின் அதிகாரம். வியாதி ஒரு இருள், தரித்திரம் ஒரு இருள், பயம் ஒரு இருள், குழப்பம் ஒரு இருள், சமாதானம் இல்லாமல் ஒரு இருள். இதெல்லாம் பிசாசிடத்து வருது. இவைகளில் இருந்து நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கின தேவன். ஹல்லேலூயா. இந்த ட்ரூத் எல்லாம் அறிஞ்சம் பாருங்க. எவ்வளவு பெரிய துர்ச்சதி வந்தாலும் எனக்கு பயம் இல்லை, கலக்கம் இல்லைங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். எதை நீ விசுவாசிக்கணும்? இந்த செய்தியில் என்ன, இந்த வசனம் என்ன சொல்லுது? நீ இப்போ பிசாசின் ஆளுகைக்குள்ளே இல்லை, தேவனுடைய ராஜ்யத்திற்குள் உள்ளே இருக்கிறாய் என்று எழுதினா சரிசார்னு ஏற்றுக்கொள். உன் பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பாய். அருமையானவர்களே, இதெல்லாம் நீ ஏற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. ஐயா, இந்த பாக்கியம் வேற யாருக்குங்க உண்டு? இந்த பாக்கியம் வேற யாருக்கு உண்டு? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு உண்டு. ஆனால் தான் ஆண்டவர் எழுதுறாரு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வந்து விட்டதுனால இந்த உலகத்துக்கு நீங்கள் அடிமை கிடையாதுங்க. இந்த உலகம்னா என்னது? பயம், கவலை, கண்ணீர், அழுகு, அப்புறம் என்னது வேற கடன் பிரச்சனை, குழப்பம். இதுக்கு நாம் அடிமைகள் கிடையாது. அருமையானவர்களே, இந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து தேவனை உங்களை விடுதலையாக்கி விட்டார். ஏன் இன்னும் நீங்கள் விடுதலை அடையவில்லை? ஏன் என்ஜாய் பண்ணல? இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு மாம்சமாகவில்லை, பேப்பரில் தான் இருக்க தவிர வெளிப்பாடாக உங்களுக்கு வரவில்லை. அருமையானவர்களே, சாதாரண ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்ந்து விட்டு போகவே கூடாதுங்க. நம்ம தேவனுடைய மிக சிறந்ததில் வாழும்படியாக தேவன் நம்மை ஒன்றாக இணைத்திருக்கிறார். பாருங்க, அந்த ராஜ்யத்திற்குள்ளே வந்த நாம் இப்பொழுது எங்கே இருக்கிறோம்? அங்கே எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். எபேசியர் 2:7 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஐயா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து இப்போ எங்கே உட்கார்ந்து இருக்கிறாரோ அங்கே தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோங்க. தேவன் அற்றவர்களுக்கு இது உண்டாங்க? இந்த மேன்மைகள் உண்டா? அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன், என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் எலான் மஸ்கை விட பெரியவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். என்ன பர்பஸுக்காக நம்ம அவரோடு கூட உன்னதங்களில் வீட்டு இருக்கிறோம் என்று சொல்லி 6வது வசனம் எபேசியர் 2:6 கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்யத்தக்கதாக. அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? சிம்பிளாக சொல்கிறேன், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்களை கொண்டு உலகத்தை வாழ வைக்கும்படியாக அல்லது ஆளுகை செய்யும்படியாக எங்கே உட்கார வச்சிருக்கிறாரு? அவரோடு கூட உன்னதங்களிலே. ஹல்லேலூயா. இந்த பாக்கியம் யாருக்கு உண்டு? அருமையானவர்களே, சந்தோஷப்பட்டு கலிகூற 1000 காரணம் இருக்குங்க. நீங்கள் ஒரு 10 காரணத்தை கண்டுபிடிங்க. நான் சந்தோஷமாக இருக்க 10 காரணம். நீங்களே உட்காந்து மெடிடேட் பண்ணி எழுதுங்க. உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். அருமையானவர்களே, ஓ வாட் அ லவ்விங் டாடி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அவர் சில நிறுவனங்களுக்கு உரிமையாளராக இருக்கலாங்க. சதனா, அவர் சில நிறுவனங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கலாம். நாம் தேவாதி தேவனுக்கே சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் புரியுதுங்க? ஆமாம். யார் சக்ஸஸ்ஃபுல் தெரியுமாங்க? ஐஸ்வர்யவன் அதிகமாய் வைத்திருக்கிறது இல்லை. எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யத்தை வைத்திருந்தாலும் அவருடைய ஐஸ்வர்யம் எவ்வளோன்னு பார்த்தேன். 20 லட்சம் கோடி ரூபாய், இந்தியன் ருப்பீஸுக்கு 20 லட்சம் கோடின்னு வைங்களேன். நம்ம தேவன் யார்? வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் சொந்தக்காரர். அந்த 20 லட்சம் கோடியும் அவருக்கு தானே, நம்ம அப்பாவுக்குள்ள தானே. அப்போ எத்தனை கோடியா லட்சத்துக்கு அவர் சொந்தக்காரருங்க. அவர் நம்முடைய அப்பாவாக இருக்கிறார். அருமையானவர்களே, சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள். உங்கள் கடன் பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பீர்கள். அருமையானவர்களே, எந்த ஸ்டேட்டஸில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள
உங்களுடைய பிரச்சனைகள் தானாகவே மறைந்துவிடும். ஏன்? மேலானவைகள் வரும்பொழுது குறைவானவைகள் தானாக இடத்த காலி பண்ணிடும். எப்படி ஒரு இருளுக்குள்ளே ஒரு சுவிட்சை போட்டு வெளிச்சத்தை கொண்டு வந்த உடனே இருளானது வாளை சுருட்டி கொண்டு வெளியே போய்விடுகிறதோ, அதே போல் வெளிச்சமாகிய தேவனுடைய வார்த்தையை குறித்த வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள சைலண்ட்டாக எல்லாம் வெளியே போயிடும். போக வேண்டியது எல்லாமே வெளியே போயிடும். அருமையானவர்களே, ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஆமென். பாருங்கள், இன்னும் ஒரு வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நமக்குள்ளே இருக்கிறவர் யாருங்க? 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவர்கள் தான் மற்றவர்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்கங்க. தேவனை அறியாதவர்களுக்குள்ள யார் சப்போர்ட்டு? தேவனுடைய ஒத்தாசை இல்லை. ஆமென். ஆனால் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் உலகத்தில் இருக்கிற எல்லா நபரை காட்டிலும் பெரியவர். எனவே எலான் மஸ்கை விட நீங்களும் நானும் பெரியவர்கள். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. 4வது பாருங்க, அவர்களுக்கு இருப்பது மனித அறிவு. ரைட்? ஆனால் நமக்கு என்ன அறிவு இருக்கு? இயேசுவையே அறிவாக்கிட்டார. இமேஜின் பண்ணுங்க. நான் எக்ஸாஜரேட் பண்ணல, வேதத்தை அப்படியே உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். நீங்க பெற்றிருக்கிறது என்ன ஞானம்? மனித ஞானமா? வாசிக்கவாத உங்களுக்கு நம்ம பலமுறை வாசித்திருக்கோம் பாருங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனத்தில், ஐயா இயேசுவையே உங்களுக்கு ஞானமாக்கி விட்டார், இயேசுவையே உங்களுக்கு தேவ பலனாக்கிட்டாருங்க. இது யார்? உலகத்தானுக்கு கிடையாதுங்க. அதை நான் உங்களுக்கு திறந்து வாசிக்கிறது நல்லது உங்களுக்கு. அங்கே 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனம். இந்த வசனத்தை நான் ஒரு 100 செய்தியில் சொல்லியிருப்பேன். நான் இன்னும் சோர்வடையலை. இது உங்களுக்கு ஒரு மாம்சமாக வேண்டும். இது ஒரு வெளிப்பாடாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தேவன் உங்களுக்கு ஞானத்தை தரலங்க, அவரே உங்களுக்குள்ள ஞானமாக வாசம் பண்ணுகிறார். அவரே உங்களுக்குள்ள தேவ பலனாக வாசம் பண்ணுகிறார். உங்களுக்கு ஒப்பிடத்தக்கவன் யார் உண்டு? அருமையானவர்களே, ஆகிலும் யூதரானாலும் 1 கொரிந்தியர் 1:24, ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் தமிழர்களானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறாருங்க. அதனாலதான் வசனம் சொல்லு, அவர் உலகத்தில் இருக்கிற எவரையும் காட்டிலும் அவர் பெரியவர். எந்த பிரச்சனையை காட்டிலும் அவர் பெரியவர், எந்த நீடை காட்டிலும் அவர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் நான் தைரியமாக ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் சர்ச்சில் வர்ற எல்லா தலையிலும் நான் கை வச்சு இதை சொல்கிறேன். இந்த வசனத்தை எழுதி கொடுக்குறேன். ஏம்மா, உன் ஞானத்தில் நீ படிக்க வேண்டியதில்லை. அங்கிள் உன் மேலே கை வச்சுட்டேன், உன் மேலே சூப்பர் நேச்சுரல் விஸ்டம் வருதுமா. அந்த விஸ்டம் யார்? இயேசுவே உனக்கு விஸ்டம். யாருக்குங்க உண்டு இந்த பாக்கியம்? அதனால தான் அடிக்கடி என்னுடைய வாயிலே ஆவியானவர் சொல்ல வைக்கிறார், கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனே நம்முடைய ஞானமாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஏனென்றால் தேவனே நமக்கு பலனாக, தேவ பலனாக வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இது எலான் மஸ்க்கு கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. அவரால் பாருங்கள், நேச்சுரலாக தான் செயல்பட முடியும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னா என்ன செய்யணும்? நேச்சுரலாக தான் அவர் செயல்பட முடியும். சூப்பர் நேச்சுரலாக தெரியாது. அருமையானவர்களே, ஆனால் வேதத்தில் பாருங்கள், நீடுன்னு சொல்லி எது அரைசானாலும் சரி, அங்கே ஒரு பற்றாக்குறை உண்டாயிற்று. காட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல், ஈவன் இன் திஸ் 21st century. ரியலி பிலவட். நீட்டு தேர்வு எழுத போகிறா, பூந்தமல்லியில் சென்ட்ரா ஆவடி சென்ட்ரா ஏதோ ஒன்று, பயங்கரமான மழை. அவ ஒருவேளை ஒரு 80 பேர் எழுதியிருப்பாங்கன்னா அந்த ஹாலில் என்னது இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, ஃபேன் இல்லை, வெளியே பயங்கரமான காற்று. இந்த மகள் எழுதி கொண்டே இருக்கிறா, ஸ்வீட்டி எழுதி கொண்டே இருக்கிறா. திடீர்னு என்னாச்சுட்டு காற்று அடித்து பேப்பரை வேற கொண்டு போயிட்டு. அவளுக்கு ஏற்கனவே இந்த ரகசியத்தை கற்றுக்கொண்டிருந்தேன். என்ன கற்றுக்கொண்டிருந்தா? ஏமா, ஆண்டோடைய ப்ரொவிஷன்ஸ் எப்போவுமே சூப்பர் நேச்சுரல் தான். எனவே உனக்கு நீ இது பெஸ்ட் ரேங்க் வாங்குற அப்படின்னு சொன்னாங்க. பெஸ்ட்டு மார்க் வாங்கினாங்க. இயேசுவாகிய ஞானம். கவனிங்க அருமையானவர்களே, அந்த ஞானத்தை நீங்கள் யூஸ் பண்ண என்னுடைய செய்திகளை கேளுங்கள்.
அந்த ஞானம் என்ன செய்யும்? நேச்சுரல் வேலை சால்வ் பண்ணாது, சூப்பர் நேச்சுரலாக சால்வ் பண்ணும், சூப்பர் நேச்சுரலாக ப்ரொவைட் பண்ணும், சூப்பர் நேச்சுரலாக உங்களை ப்ரொமோட் பண்ணும். இன்றைக்கு அந்த வேலூர் கிறிஸ்டியன் காலேஜில், மெடிக்கல் காலேஜில் ஃப்ரீ சீட்டில் படிச்சுட்ருக்கா. ஏன்? இயேசுவாகிய ஞானத்தை குறித்து அவளுக்கு ஒரு ரெவலேஷன் வந்துச்சு. இதனால் உங்களுக்கும் அப்படி ஒரு வெளிப்பாடு வரத்தக்கதாக நான் கடைசியில் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், இதை விட பெரிய மேன்மை என்ன தெரியுமா? எலான் மஸ்குக்கு இல்லாத ஒரு பெரிய மேன்மை என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் 24/7 யூ கேன் என்ஜாய் த டிவைன் பீஸ். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம். மறந்துடாதீங்க. இந்த பீஸை மட்டும் நீங்கள் காத்து கொண்டுட்டே வைங்களேன், உங்களுக்காக தேவ தூதர்கள் எல்லாவற்றையும் உங்களை இழுத்து கொண்டு வருவார்கள். விடுதலையை இழுத்து கொண்டு வருவார்கள், சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஐஸ்வர்யத்தை, ஆஸ்திகளை இழுத்து கொண்டு வருவார்கள். இயேசு கிறிஸ்து தந்த சமாதானம் வேற யாருக்குங்க உண்டு? அங்கே யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன 2 வசனங்களை வாசித்து நான் உங்கள் மேலே பவரை டவுன்லோட் பண்ண போகிறேன், ரிலீஸ் பண்ண போகிறேன். இயேசுதான்னு சொன்னார், நீ யார் மீது ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறாயோ அதை பரலோகம் கட்டவிழ்க்கும் என்று சொல்லியிருக்கிறார். சரிங்களா? இன்றைக்கி நான் எதை உங்கள் மேலே கட்டவிழ்க்க போகிறேன்னா, உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும். அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் என்ன செய்யும்னா, ஆமாம், உலகத்தில் எனக்கு ஈட யாரும் கிடையாது, எலான் மஸ்கும் கிடையாது, பில்கேட்டும் கிடையாது, அதானியும் கிடையாது, அம்பானியும் கிடையாது, நான் இவர்கள் எல்லாரை காட்டிலும் பெரியவன். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானம் உனக்கு உண்டு மகனே. அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் என்ன செய்யும்? பணம் வந்தால் சமாதானமாக இருக்கும் இல்லையா? ஐயா, இந்த சமாதானத்தை யாருமே திருட முடியாது. சிங்க கெபிக்குள்ளேயும் திருட முடியவில்லை, சீறுகிற நெருப்புக்குள்ளேயும் திருட முடியவில்லை, சிறைச்சாலைக்குள்ளேயும் அவர்கள் ஜாலியாக இருந்தாங்க. ஏன்? இயேசு கிறிஸ்து அனுபவித்த அதே சமாதானம் யாருக்குங்க உண்டு? இது தேவனுடைய பிள்ளைகளை தவிர வேற யாருக்கும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட இதை அனுபவிக்கலையா? இதை குறித்து ஒரு நாலேஜ் இல்லை. அதனால தான் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிந்தால் நீங்கள் விடுதலையோடு இருப்பீங்க. என்ன சத்தியம்? இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானத்தை எதுவுமே திருட முடியாது. சிறைச்சாலை திருட முடியவில்லை, சிங்கக்கெபி திருட முடியவில்லை, சீரகிற நெருப்பு திருட முடியவில்லையே. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். கடைசியாக அருமையானவர்களே, நீங்கள் சந்தோஷமாக இருக்க ஒரே ஒரு காரணம் போதும். ஏன் தெரியுமா? என்ன காரணம்? யோவான் 15 இயேசு பஞ்ச் பண்ணுறாரு, யோவான் 15 பஞ்ச் பண்ணுறாரு, யோவான் 16 பஞ்ச் பண்ண, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். இட் ஹாஸ் 2 குவாலிட்டிஸ். இட் இஸ் எவர்லாஸ்டிங். அதை யாருமே திருட முடியாது. என்னுடைய சந்தோஷம், நான் உனக்கு தர்ற சந்தோஷத்தை யாருமே திருட முடியாது. அதே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்துட்டுமா? பல முறை வாசித்தாலும் ஆவியானவர் வாசிக்கும்படியாக சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனம். மனப்பாடம் செய்யுங்க. ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 15 verse 11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் முடியாது. அதான் கான்ஸ்டன்ட், உங்களை விட்டு எடுபடவே முடியாது. என்னுடைய சந்தோஷம், யாருடைய சந்தோஷம்? இயேசு கிறிஸ்துவுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அது எப்படி இருக்குதா? நிரந்தரமாக இருக்குதா? ஓவர்ஃப்ளோயிங் இருக்கா? ஜஸ்ட் இமேஜின் டேலி பிலவட். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவன் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா என்னுடைய ஜாயை என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் மை ஜாய், டிவைன் ஜாய். அது எந்த சூழ்நிலையும் திருட முடியாது. நான் அடிக்கடி 3 சான்றுகள் சொல்லுகிறேன். எதெல்லாம்? சிங்கக்கபிலையும் அதை ஒன்றும் சிங்கம் திருட முடியல, சிறைச்சாலைக்குள்ளேயும் திருட முடியல, சீறுகிற நெருப்பு திருட முடியலையே, கோலியாத்தை திருட முடியலையே. எத்தனை பேர் புரியுதுங்க? எப்படிங்க சப்பையாக வாழ முடியும்? எப்படி சப்பையாக வாழ முடியுங்க? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்களுக்கு இயேசு அனுபவித்த அதே சமாதானம், இயேசு அனுபவித்த அதே சந்தோஷம் உங்களுக்கு உண்டு. எனவே அருமையானவர்களே, சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு போகலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்காதீர்கள். எதுவுமே தடையில்லை. சில வயதானவங்க இதை கேட்குறீங்க, ஐயா எனக்கு 70 வயசாயிட்டு, 80 வயசாயிட்டு.
மோசேக்கு ஊழியம் கொடுத்ததே 80 வயசுல தானேங்க. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் துவங்கினதே 100 வயசுல தானே. ஒருவரும் தப்பிக்கொள்ள முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதங்களினால் நீங்கள் அலங்கரிக்கப்படுவதிலிருந்து ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு தடையாக இருக்குது. உங்கள் மனம் நான் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ள ரெடியாக இல்லை இல்லையா? அருமையானவர்களே, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான். இந்த நாளில் மனம் தருவோம், அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. ஒரே ஒரு பிரேயர் தான். நான் பவுலோடு சேர்ந்து கொள்ள போகிறேன். என்ன பிரேயர்? ஆண்டவரே, எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் என்னுடைய பிள்ளைகள் அறிந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்களா? ஐ ரிலீஸ் விஸ்டம். இயேசுவாகிய ஞானத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். ஃப்ளோ வெளிச்சம் உண்டாக கிடவுது. இயேசுவாகிய ஞானம் இவர்களுக்கு வேலை செய்யத்தக்கதாக, இவர்களுக்குள்ளே அதை குறித்த ஒரு அறிவு உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக, இந்த வார்த்தைகள் எல்லாமே என்னுடைய பிள்ளைகளுக்கு மாம்சமாக மாறுவதாக, இவர்களுக்கு ஈடாக உலகத்தில் ஒருவரும் இல்லை என்கிற நிஜத்தை இவருடைய மனம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் இவர்களுக்குள்ளே செயல்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் வாழ்வோம் வையகத்தையும் வாழ வைப்போம். இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம் தான் நம்மை ரட்சித்தது. மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியாது. பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா? அவிசுவாசம் தான் பாவம். உங்களுடைய வாயிலே வாழ்வருளக்கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளில் இருந்து பேசுவீர்கள், நீங்களும் வாழுவீர்கள், அநேகரை வாழ வைப்பீர்கள். பிரதர் ஜான் ஏஎஸ் சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் லிவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு 10:30 மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.